அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் நம்ம இந்த நாள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இன்றைய தினம் 6/1/2026 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாதம் 22ஆம் நாளுங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:16 வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்னாக சிம்மராசி மக நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் போயிருவாருங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மதியம் 12:16 வரை தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. அதன் பிறகாக தனுசு ராசி நேயர்களுக்கு முடிஞ்சு மகர ராசி நேயர்களுக்கு மதியத்துக்கு பிறகாக சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. சரிங்களா? சரி, இந்த நாள் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிலும் ஒரு சின்ன சின்ன குழப்பம், தடுமாற்றங்கள் அவ்வப்போது இருக்கக்கூடிய நாள். ஏதேனும் முக்கிய விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகள், தொழில் சார்ந்த முக்கிய விஷயங்கள் ஏதாவது செய்ய போறதா இருந்தா மதியம் ஒரு 12 மணிக்குள்ள செஞ்சிடறது நல்லது. அதன் பிறகு தள்ளி போட்டீங்கன்னா சோம்பல் தனத்தால தள்ளி போயிட்டே இருக்கும். முக்கிய விஷயங்கள், முக்கிய வேலை இருக்குன்னா மதியத்துக்குள்ள முடிச்சிருங்க. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யறதா இருந்தா மதியத்துக்கு பிறகு செய்யறது நல்லது. ஏன்னா மதியம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த தினம் இன்றைய தினம். ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உறவினர்களை அங்கங்கு சந்திப்பது, இல்ல உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. அதே போல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறைகின்ற நாள். குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல மேன்மை ஏற்படும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுகின்றது. கையில் நல்ல வருமான ஓட்டம் இருக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். உங்களுடைய தொலைதூர பயணங்கள், முக்கிய பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு வச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் கூட இனிதே அற்புதமாக நடைபெறும். தொழில் சார்ந்த முக்கிய சந்திப்புகள் அனைத்தும் மதியத்துக்கு பிறகு நிகழ்த்துவது மிக மேன்மைகளை தரும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாக அமைகிறது. ஆனாலும் மதியத்துக்கு பிறகுல இன்றைய தினம் வருமான ரீதியாக மிக மிக சிறப்பான நாள். தொழில், உத்தியோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதியம் வரைக்கும் டல்லா இருக்கும். மதியத்துக்கு பிறகுல இருந்து அப்படியே கொஞ்சம் சூடு பிடிச்சு அழகா நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகின்றது. அதே போல் மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே ஒரு ஆசிலேஷன் இருக்கும். மதியத்துக்கு பிறகு தெளிவா இறங்கி அடிப்பீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உறவுகள் மேம்படுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க ஏதாவது பயணங்கள் போகணும், பொருளாதாரம் சார்ந்து முக்கிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மதியத்திற்கு பிறகு செய்வது நல்லது. மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை தொட்டாலுமே அலைச்சல், விரயம், அந்த மாதிரியான ஒரு ஸ்டடியான நிலை இருக்காது. மதியத்துக்கு பிறகுல இருந்து கொஞ்சம் மனம் தெளிவு ஏற்படும். நீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற ஒரு தெளிவு பிறந்துடும். அதன் மூலம் அதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. அதே போல் இன்றைய தினத்திலே அதிக விரயங்கள் ஏற்படுகின்ற நாள், அலைச்சல்கள் ஏற்படுகின்ற நாள் மதியம் வரைக்கும். மதியத்துக்கு பிறகு சரியா போயிடும். அப்ப மதியம் வரைக்கும் எந்த முக்கிய விஷயத்தையும் தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது. அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல லாபங்களும் வருமான ஓட்டங்களும் கிடைக்கக்கூடிய நாள். ஆனால் இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு குறிப்பா ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும், அல்லது தொழில் சார்ந்து மதியத்துக்கு பிறகுல இருந்து கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இன்றைய தினம் காலையிலேயே உங்க தொழிலை கொஞ்சம் வேக வேகமா ஆரம்பிச்சு சுறுசுறுப்பா நடத்துறது நல்லது. என்ன அளவுக்கு முடியுமோ கொஞ்சம் டஃப் கொடுத்து ஏதாவது மதியம் வரைக்கும் வெளியில போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட அதை தவிர்த்துட்டு மதியம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு மதியத்துக்கு பிறகு எங்க வேணாலும் போங்க. சரிங்களா? அது மிக மேன்மை. மதியத்துக்கு பிறகு வீண் செலவுகளை குறைக்கணும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கு இந்த நாள் ஆகச் சிறந்த நாளாக அமைகிறது. உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மை. உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல உயர் அதிகாரிகளால் பாராட்டுதல்களை பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மேல இருக்கவங்களுடைய சப்போர்ட் இன்றைய தினம், அதாவது பதவி வைஸ் உங்க மேல இருக்கவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்கள் தாராளமாக இன்றைய தினம் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கலாம். உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் இருந்து வந்த அலைச்சல்கள், தடைகள் அனைத்தும் விலகுகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் மதியம் வரைக்கும் தகப்பனாருடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானதுங்க. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மதியம் வரைக்கும் இந்த முக்கிய பொருளாதார பேச்சுவார்த்தைகள், தொழில் அமைப்புகள் இதுல எதுலையுமே பேச்சுவார்த்தைகள் நடத்தாமல் எந்த ஒரு முக்கிய விஷயம் பண்றதா இருந்தாலும், இப்போ ஒரு
ஒரு தொழில் போய் பேசி முடிக்கணும், இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டியை போய் பார்க்கணும், இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணணும், எது பண்ணுறதா இருந்தாலும் மதியம் 12 மணிக்கு பிறகு பண்ணுறது மிக மிக நல்லதுங்க. அதே போல் 12 மணி வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் மாலை நேரத்துக்கு பிறகாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஆரோக்கியம் மேலோங்கிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமைகின்றது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், இல்லை புதிய நபர்களினுடைய சந்திப்பு, கூட்டாளிகளுடனாக வெளியில போகிறது எதுவாக இருந்தாலும் மதியத்துக்குள்ள முடிச்சிடுறது நல்லது. மதியத்திற்கு பிறகு பொருளாதாரம் தொழில் சார்ந்த முக்கிய நகர்வுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். சிறு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் மதியத்துக்கு பிறகு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் சற்று கவனம் தேவை. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் நன்முறையில் முடியும். அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமான ரீதியாக இந்த நாள் நல்ல நகர்வுகளை தரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது. உறவுகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இனிதே முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை முயற்சி, இல்லை தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போடுவது எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் மதியத்திற்கு பிறகு செய்வது மிக மிக நல்லது. குழந்தை பாக்கியம் சார்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து இன்றைய தினம் இந்த குறிப்பாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான நாள். உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல உயர் அதிகாரிகளிடமிருந்து ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு அற்புத தினம் இன்றைய தினம். அன்பார்ந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய தினம் இனிய தினமாக அமைய எல்லாம் வல்ல இறை பேராற்றல் துணை புரியட்டும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.